கோவை மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பொள்ளாச்சி சாலை ஆத்துப்பாலம் சந்திப்பு மற்றும் போத்தனூர் குறிச்சி பிரிவு சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள பஞ்சபூதம் மற்றும் விவசாயத்தை பிரதிபலிக்கும் தத்ரூப சிலைகள் திறந்து வைக்கப்பட்டன. கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர், மாநகராட்சி ஆணையர் கட்டா ரவி தேஜா மற்றும் கோல்ட் நிறுவனத்தின் நிறுவனர் இயற்கை விவசாயி ரங்கசாமி ஆகியோர் சிலைகளை திறந்து வைத்தனர். ஆத்துப்பாலம் சந்திப்பில் பெண்கள் நாற்று நடும் காட்சியை பிரதிபலிக்கும் சிலைகளும், போத்தனூர் குறிச்சி பிரிவு சந்திப்பில் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் சிற்பமும் அமைக்கப்பட்டுள்ளன. இயற்கை அன்னை பூமியை கருவாக சுமப்பது போன்ற வடிவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிற்பம் இயற்கையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் உக்கடம் பேருந்து நிலையம் அருகே விவசாயிகள் ஏரூடும் காட்சியை பிரதிபலிக்கும் சிலையும், உக்கடம் ரவுண்டானாவில் தேசிய சின்னமான அசோக சக்கரமும் நிறுவப்பட்டு பொதுமக்களின் பாராட்டை பெற்றுள்ளன. உயர்தர மூலப்பொருட்களைக் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த சிலைகளை சென்னை பிளாக் ஷீப் மீடியா நிறுவனத்தைச் சேர்ந்த மகாபிரபு சதீஷ் வடிவமைத்துள்ளார்.